ஹல்லேலூயா. ஓகே, தேவனை ஆராதிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எனவே தேவனை நாங்கள் ஆராதிக்கிற பொழுது தேவன் நம் மத்தியிலே பெரிய பலத்த காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாருமே இந்த நேரத்தில் கண்களை மூடி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு என்னத்தை இங்கேருந்து நீங்கள் கொண்டு போக போகிறீங்க? உங்களையே நீங்கள் கேளுங்க, இன்றைக்கு என்னத்தை நீங்கள் இங்கே இருந்து கொண்டு போக போகிறீங்க? ஆண்டவர் என்னோட பேச போகிறார். பேச வேண்டாம் ப்ளீஸ். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடத்தில் நாங்கள் பேசுகிற நேரம், ஆண்டவர் எங்களோட பேசுகிற நேரம். நாங்கள் இவ்வளவு நேரம் அவரை ஆராதித்தோம், அவரை மகிமைப்படுத்தினோம். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த நேரத்தில் தேவன் எங்களோடு கூட பேசட்டும். தேவன் எங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கண்களை மூடி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிற பொழுது ஆண்டவரே அங்கே விடுதலை, அங்கே சமாதானம், அங்கே வெற்றி உண்டு. ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களை தாழ்த்துகிறேன், ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே எல்லா தடைகள் இந்த நேரத்தில் எடுக்கப்படுகிறது. ஆண்டவரே வார்த்தையை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா கணனித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், அலட்சியத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே இந்த இடத்தை உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றால் ஒன்றும் முடியாது. ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்துல அங்கே ஜெயம், நீர் இருக்கிற இடத்துல வெற்றி. ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குறவர். எங்களுடைய இருதயங்கள் குணப்படட்டும். ஒவ்வொருடைய இருதயங்களை குணப்படுத்துங்க, வாழ்க்கையை குணமாக்குங்க. ஆண்டவரே அவருடைய ஒவ்வொருடைய அப்பாவியானவரே காரியங்களை நீங்கள் இந்த நாளிலே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். எனவே நாங்கள் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. ப்ளீஸ் நீங்கள் யாரும் பேசாதீங்க. பக்கத்தில் இருக்கிறார்கள் ஏதாவது பேசணுமெண்டா ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் பிறகு கால் பண்ணி வீட்டை போன்னு பேசலாம், இல்லாட்ட ஹேங்கரில் நீங்கள் பேச முடியும். ஓகேயா? ஓகே. எனவே நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். வார்த்தை என்பது சும்மா சாதாரண விடயம் அல்ல. இது இன்றைக்கு நாங்கள் புரியாதபடியால் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இல்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள். இன்றைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை. ஆனால் சத்தியம் இல்லாவிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மீன் தொட்டியை என்ன சொல்லுகிறாருண்டா, சபை விட்டு கூடு பாயிற மாதிரி. இன்றைக்கு ஒரு 6 மாதம் ஒரு டிஎம்சி சபையில், அதுக்கு பிறகு வேறொரு எங்கேயோ ஒரு சபையில். இது அல்ல, மாறாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் கட்டப்பட்டீர்களானால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் அந்த வீரம், ஆவியின் அபிஷேகம் உங்களை நடத்தும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். நாங்கள் இன்றைய நாளிலும் கூட ஒரு காரியத்தோடு தலைப்போடு கூட நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எத்தனை பேருக்கு இந்த பிரயாணம், அதாவது ட்ராவலிங், who like to the ட்ராவலிங், யாருக்கெல்லாம் பிரயாணம் பண்ண பிடிக்கும்? கையை எதுக்காடுங்க. அப்படிங்கப்பா, ஆல்டினோட கை ஃபஸ்ட்டாக வந்துட்டு, ஏண்டா அவர்கிட்ட வேலையே அதுதான். ரைட். எத்தனை பேருக்கு பாவம்? யாருக்கெல்லாம் வீட்டில் அப்படியே ரூமில் இருக்கணும், இல்லை ஹாலில் இருக்கணும்னு, வீட்டில் இருக்கணும், ஏன்டா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே, ரைட், ஆமேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணம், நாங்கள் எல்லாருமே எண்ணத்தில் இருக்கிறோம்டா ஒரு ட்ராவலிங்கில், ஒரு பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். இந்த பிரயாணம் ஒவ்வொருவருக்கு எல்லை வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரோமர் நிருபம் எப்படி என்றால், நாங்கள் ஆதியாமத்திலே தேவன் எல்லா சிருஷ்டிப்பையும் அவர் முடித்து, இப்படித்தான் உலகம் உருவாக்கப்பட்டது, இப்படித்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று தேவன் ஆதியாகமத்திலே அவர் தெளிவாக அவர் காட்டுகிறார். அதே விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளிப்படுத்தலுக்கு வருகிற பொழுது இந்த உலகம் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது
ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிற பொழுது எப்படி வாழ வேண்டும், என்ன இதில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த ரோமர் நிருபம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இதை விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினம். இந்த ரோமர் நிருபத்தை விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அதை தான் பேதுரு சொல்லுகிறார், பவுல் எழுதுகிற இந்த எழுத்துக்களை விளங்கிக் கொள்வது அரிதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அதற்குள்ளே ஆழங்களுக்குள்ளே போகிற பொழுது நாங்கள் தெளிவடைவோம், எங்களுடைய கண்கள் திறக்கப்படும், எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் கிறிஸ்துவுடனான புதிய பயணம். கிறிஸ்துவுடனான புதிய பயணம் என்றுதான் இந்த தலைப்பிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நியூ ஜேர்னி வித் கிரைஸ்ட், இயேசுவோடு, ஆண்டவரோடு நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் தொடர்கிறோம். இப்போ நீங்கள் வாழுகிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவோட நடக்கிறீங்க, இயேசுவோட பேசுகிறீங்க, இயேசுடைய சத்தத்தை கேட்குறீங்க? இயேசுவுக்குள்ளே இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? எத்தனை பேர் இயேசுன்றவர் தெரியுமா? யாரு? ஒரு வேடிக்கையான ஒரு கதை எனக்கு தெரியும். ஒரு பிச்சைக்காரன் என்ன செய்தார்னா, ஒரு நல்ல சொகுசான ஒரு சபை, அவருடைய வஸ்திரமெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சட்டையெல்லாம் உடுப்பெல்லாம் கிழிஞ்சிருக்குது. இவர் என்ன செய்கிறாரோ, அந்த சபைக்கு போவோம், எனக்கு வெளியில் ஒரு ஆறுதலும் இல்லை, அந்த சபைக்கு போவோம்னு சொல்லி ஒரு சபை டிஎம்சியில் ஒரு சபைக்கு அவர் போகிறார். போகிற பொழுது நல்ல நாட்காலிகள், நல்ல குஷன், ஏர்கான், லைட், சவுண்ட் சிஸ்டம், வாவ், எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பிச்சைக்காரன் உள்ளுக்கு வருகிற பொழுது, ஓகே, இப்படி ஒரு இடம் இருக்குது, ஆலயம்ண்டா இப்படி தான் இருக்கணுன்ற அந்த கான்ஸ்டெப்போடு அவர் வந்து உள்ளுக்கு உட்கார்றாரு. உட்காருக்கிற பொழுது 2 அசரிங் செய்கிற ஆளுங்க என்ன செய்கிறாங்கடா, ஆளை பிடிச்சி வெளியில் கொண்டு போய் கேட்டுக்கு வெளியில் செக்யூரிட்டி காட்டுக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டாங்க. இவர் கேட்டாரே, சபைன்றது நாங்கள் எல்லாம் விடுங்கய்யா, நான் கொஞ்ச நேரம் இருந்து நான் என் மனசுக்கு ஆறுதலாக இருந்துடுவேன். அப்போ அவர் கேட்டுக்கிட்ட நிற்கிற பொழுது பக்கத்தில் ஆண்டவர் வந்துட்டாரான், இயேசு. என்னையா இதில் நிற்கிறேன்னு கேட்க, அப்போ அவர் சொன்னாரான், நான் சபைக்குள்ளே போனேன், அங்கே என்ன விடையில் வாங்கன்னு. அப்போ இயேசு சொன்னாரான், பரவாயில்ல, உன்னை இன்றைக்கு தான் விடையில், என்ன இப்போ 10 வருஷமாக சபைக்குள்ளே விடாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு என்றால் யார், அவரை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், அவரோடு எப்படி நாங்கள் வாழுகிறோம் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ரோமர் சாப்டர் 6. இந்த அதிகாரத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற சில காரியங்களை நாங்கள் வேகமாக நாங்கள் பார்ப்போம். நீங்கள் இந்த நேரத்திலும் ஒருவர் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 1ஆவது அதிகாரம், ரோமர் 1ஆவது அதிகாரம், ரோமர் 6ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஆமென். ஓகே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லுகிறாருன்னா, தேவனோடு இதனுடைய அதிகாரம் முழுவதுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இது. பார்த்தீங்கன்னா பாவத்தின் மீதான வெற்றியையும் கிறிஸ்துவுக்குள் உள்ள புதிய வாழ்க்கையும் பற்றி பேசுகிறது. ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் ஐக்கியம் கொள்ளும் பொழுது ஏற்படுகிற ஆவிக்குரிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களினால் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இது மிகவும் ஒரு இதான காரியம். எனவே இங்கே கவனிங்க, இங்கே பாருங்கள். ரைட், முதலாவது நாங்கள் ஒரு தலைப்போடு நாங்கள் பார்க்க போகிறோம், பாவத்திற்கு மறித்தல். முதலாவது ஒரு காரியம், பாவத்திற்கு நாங்கள் மறிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதில் நான் கொடுத்துருக்கிறேன், வாழ்வதற்காக சாக வேண்டும். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்கள், வாழ்வதற்காக சாக வேண்டும். எப்படி இருக்கு? நீங்கள் வாழ வேண்டுமா? நீங்கள் சாகணும். யார் சாகணும்? நான் சாகணும். நான் என்கிற ஒரு விஷயம் சாக வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்பது என்னுடைய சுயம் சாக வேண்டும். என்னுடைய சுயம் சாக வேண்டும். ஹிட்லரை எத்தனை பேருக்கு தெரியும்? ஹிட்லர் எல்லாருக்கும் தெரியும். ஹிட்லர் எப்படி ஒரு நல்ல மனிதனா? ஜெர்மனியில் ஹிட்லருடைய ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. ஹிட்லருடைய அந்த சிலை இருக்கிறது. ஒரு ஜூதன் அந்த சிலைக்கு பக்கத்தில் போகிறான்.
ஒரு சிலை செத்துப்போன அந்த ஹிட்லருடைய சிலை. ஜூதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை பிடிக்கவே செய்யாது. ஏண்டா 6 லட்சத்துக்கு அதிகமான ஜூதர்களை அவர்கள் கொடூரமாக கொன்ற ஒரு சர்வதிகாரி. இந்த ஒரு ஜூதன் அந்த ஹிட்லரை பார்த்து கிட்ட போய் நின்று சொல்கிறான், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ ஒரு மிருகம், நீ ஒன்றுக்குமே லாக் இல்லை, என்னோட கையில் நீ மாட்டினீன்னா கொலை செஞ்சிருவேன். இப்படியெல்லாம் திட்டி கொண்டிருக்கிறார். அந்த ஹிட்லர் என்ன செஞ்சிருப்பார்? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு எம்ஜிஆரை பற்றி. அந்த ஹிட்லர் என்ன செய்வார்? இப்படியே தான் அவர் நிற்பார். ஏனண்டா அவர் செத்துட்டார். அவர் ஆல்ரெடியாக செத்து போயிட்டார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுயம் என்கிற ஒரு சப்ஜெக்ட் சாக வேண்டும். இதை ரோமர் 1-2 அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற போது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? புரியுதா? இன்றைக்கு இந்த கிருபையை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது, கிருபை பெருகும்படிக்கு நாம் பாவத்திலே நிலை நிற்கலாமா? இந்த பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்ஸில் எப்படி வழக்காடுவார்களோ அதே போல தான் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். கிருபை, வேதம் சொல்லுகிறது, கிருபை பெருகுகிற, அதாவது பாவம் பெருகிற இடத்தில் தேவனுடைய கிருபை பெருகியது. அதனால இன்றைக்கு கிருபை 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 என்று சொல்லி நாங்கள் பாவத்தில் நிலை நிற்கலாமா? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த கிருபை இந்த விஷயத்தை குறித்து, இந்த கடினமான வார்த்தைகளை குறித்து பவுல் எப்பொழுது எழுதுகிறார் என்றால், இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு, இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு, பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் பாவத்திலே நிலை நிற்கும்படிக்கு, அதாவது கிருபை பெருகும்படிக்கு நீங்கள் பாவத்திலே இருக்க முடியுமா என்று சொல்லுகிறார். நான் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். மருந்து எத்தனை பேர் எடுக்கிறீர்கள்? மருந்து டேப்லெட் என்னத்துக்கு எடுக்கிறீங்க? ஹார்ட்டுக்கு எடுக்கிறீங்க. ஓகே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் நான் நினைக்கிறேன் மருந்து எடுக்கிறாங்க, மெடிசின் எடுக்கிறாங்களா இருக்கிறீங்க. என்னத்துக்கு எடுக்கிறீங்க? ஓகே, மெடிசின் நல்லதா? ஓ, நல்லது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா, ஒரு கை நிறைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது என்னடா இப்படி இருக்கு, வேலை அது இது எங்களுக்கு டைம் பத்ததில்லை, நான் மறந்து போகிறேன்னு சொல்லி ஒரு என்ன செய்கிறீங்க, ஒரு 15-20 டேப்லெட் எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, மருந்து எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, மெடிசினை ஒன்றா போட்டுட்டீங்க. எப்படி இருக்கும்? என்ன செய்யும்? கசக்குமா? ஆளே முடிஞ்சு போச்சு, கசக்குமா? ஓகே. நீங்கள் பார்த்தீங்கடா, ஒரு நல்ல தமிழ் பழமொழி இருக்கு, என்னது? அளவுக்கு மிஞ்சினால். நீங்கள் தேன் எத்தனை பேருக்கு தெரியும்? தேன், ஹனி, ரைட். ஒரு 1 லிட்டர் தேன் நீங்கள் குடிச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்க? அப்படியே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது. இன்றைக்கு இப்படித்தான் என்ன நடக்குதுன்றா, இன்றைக்கு கிருபை, ஆண்டவருடைய அந்த கிருபை, அவருடைய இரக்கம், அவர் சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சிலுவையினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போயிட்டாச்சு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இந்த கிருபையிலே நாங்கள் அதிகமாக போனதுனால இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மனிதர்கள் விழுந்து போயிட்டார்கள். அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த ஃபேமஸாக இருக்கிறார்களுடைய மெகசின், அவர்கள் கிறிஸ்தவ மெகசின் வெளியிடுவார்களாம், கிறிஸ்தவ மெகசின். அதில் பெரிய ஸ்டாராக இருக்கிறவருடைய படங்களை முன்னுக்கு போட மாட்டாங்களாம். அப்போ அவங்க பேப்பர் நிருபர் கேட்டாங்களாம், ஏன் அப்படி நீங்கள் போட மாட்டீங்கன்னு. ஏண்டா கொஞ்சம் ஸ்டாராக இருக்கிறாக்க, கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறாக்க கீழே விழுந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு க்ரௌட்டே என்ன செய்யும், ஆண்டவரை விட்டு வெளியே போயிடும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த கிருபை என்று சொல்லுகிற இந்த ஊழியங்களிலே நாங்கள் நியூ ஜெனரேஷன், அதாவது நாங்கள் புதிய காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே இல்லை. இந்தியா போன்றதான, அமெரிக்கா போன்றதான நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பிள்ளைகளை பாவம் செய்வதற்கு ஏற்றபடி அவர்கள் இன்றைக்கு வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள், செயல்களை செய்கிறார்கள். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாலிப சமூகம் ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. அவர்கள்
வெளியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வேதாகமம் பிழையாக இன்றைக்கு வியாக்கியானப்படுத்தப்படுகிறது. வேதாகமம் இன்றைக்கு பிழையாக, அதாவது ராங்காக இன்றைக்கு தியானிக்கிறபடினால இன்றைக்கு வாலிபர்கள் சமூகம் இன்றைக்கு பின்னுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், எப்போ சொல்லுகிறார்? நான் அதை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், நாங்கள் கிருபையிலே, அதாவது பாவம் பெருகும்படி கிருபையிலே நாங்கள் நிலை நிற்க முடியாது. இதில் நாங்கள் பார்க்கிறோம் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றா, இந்த கேள்வியை கேட்கிறார், கிருபை பெருகும்படி நாங்கள் பாவத்திலே நிலை நிற்கலாமா? அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார், கூடாது, முடியாது. திட்டவட்டமாக அவர் பதிலளிக்கிறார், முடியாது. நாம் பாவத்திற்கு மரித்து விட்டபடினால் இனிமேல் பாவத்தில் வாழ முடியாது என்று அவர் வலியுறுத்துகிறார். என்னென்ன இங்க கவனிங்க, இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரா? எதற்காக மரித்தார்? பாவத்திற்காக மரித்தார். இப்ப பாவம் எப்படி இருக்கு? சிலுவையிலே அறை ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய பாவ வாழ்க்கையை பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் சிலுவையிலே அறைக்க வேண்டும். எங்களுடைய சுயத்தை நாங்கள் சிலுவையிலே நாங்கள் அறைய வேண்டும். சிலுவையிலே அறைகிற பொழுது அங்கே என்ன நடக்குது? சிலுவையிலே அறைந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சிலுவையிலே அறைஞ்சா என்ன நடக்கும்? செத்து போயிடுவாங்க. என்ன செய்திருவாங்க? செத்து போயிடுவாங்க. செத்து போனா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவோட கள்ளன், 2 கள்ளனை அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதா சொல்லப்படல. ஆனால் இயேசுடைய திட்டம் இருந்தது, அதனால் அவர் உயிரோடு எழும்பினார். எப்படி உயிரோடு எழும்பினார்? இயேசு பாவத்திற்கு மரித்து, ஓகே, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். எதற்காக உயிரோடு எழுப்பினார்? இங்கதான் இதை போட்டோ விட்டுட்டீங்க. ஓகே, இதுதான். இதை கவனிங்க, இங்க கவனிங்க. இயேசு சிலுவையிலே பாவத்திற்காக மரித்து அவர் ஜீவனுக்காக அவர் உயிரோடு எழும்பினார். புரியுதா? இன்றைக்கு நாங்க ரட்சிக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஞானஸ்தானம் ரைட். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு டார்கெட், ஒரு 15 பேர் இந்த மாதம், இந்த வருஷம் நாங்கள் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருவோம். வாராங்க, ஆனால் ஒரு 3 பேர் கூட நிற்கிறாங்க இல்லையா? இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்த எத்தனை பேர் அவர்கள் வெளியில் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லாவிட்டால் அவருடைய அந்த அனுபவம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்தால், நாங்கள் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் சிலுவையிலே அறையப்பட்டால் அவரோடு கூட நாங்கள் உயிர்க்கப்படுவோம். எப்படி உயிர்க்கப்படுவோம்? பாவ சரீரத்தோடு அல்ல, மாறாக நீதியின் சரீரத்தோடு, நீதியோடு. இன்றைக்கு திரும்ப 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 ஒரு ஆளை சிலுவையிலே அரைஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? முடியாது. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், ஆனால் ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்கிறோம் இல்லை, திரும்பி ஏதோ ஒரு பாதத்தில் விழுந்துடுறோம். எப்படி? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் சிலுவையிலே அறையுண்டவர்களானால் நாங்கள் எப்படி எழும்புவோம்? நீதியோடு நாங்கள் எழும்புவோம். அதாவது உயிர்ப்பிக்கப்படுகிறோம், ஜீவனோடு நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், ஜீவனோடு நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இதில் பார்க்கிறோம், இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய ஒரு மயக்க நிலையில் இருக்கிறோம். இப்போ மயங்கி போயிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு ஒரு மயக்கம் வந்துட்டா என்ன நடக்கும்? இருக்கும், என்ன நடக்குதுன்றே தெரியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு மயக்க நிலையில தான் இன்றைக்கு சபை இருக்கிறது. மந்த நிலையில இருக்கிறது. ஏதோ வாரம், ஏதோ இருக்கிறோம், ஏதோ அப்படின்னு நாங்கள் போகிறோம். ஒரு அந்த எனர்ஜி இல்லாமல் இருக்குது. எதற்காக? சரியான புரிந்து கொள்ளுதல் எங்களுக்குள்ள இல்லாததுனால நாங்கள் மயக்க நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெரி டேஞ்சர். இன்றைக்கு நீங்கள் மயக்க நிலையில் இருந்தீங்கன்னா பயங்கரமான ப்ராப்ளம். எங்களோட கேரன் மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. என்னண்டா மயக்க, அவங்களுக்கு எலும்பி நிற்க கிருண்டு தலை சுற்றுது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தலை இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன்டா உடனே போகணும், இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வரணும். இன்றைக்கு நாங்கள் மயக்க ஒரு நிலையில் இருக்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே எங்களை கொண்டு வரணும். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 2 விதமான வாழ்க்கை பைபிள் சொல்லுகிறது. குளிரும் இல்லை,
அனலும் இல்லை. இயேசுவோடு பிரயாணம் பண்ணணுமெண்டா இன்றைக்கு ஃபயராக இருக்கணும், எல்லாவிட்டா குளிராக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா ஐஸ் ஓம் மாதிரி இருக்கிறோம். குளிரும் இல்லை, அனலும் இல்லை. என்ன செய்வாரா? வெரி குட், தேங்க்யூ. இன்றைக்கு இந்த குளிரும் இல்லாவிட்டால் அனலும் இல்லாவிட்டால் இந்த தண்ணி உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதோ தெரியல, எத்தனை பேருக்கு இருக்குதோ தெரியல. நாங்கள் வந்து இந்த சில நேரம் கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு போகும்போது தண்ணியை போட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிருவோம். வெயில் வந்துடும், எல்லாம் விளையாடிட்டு சரியான தாகமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது ஒரு சூடும் இருக்காது, ஒரு குளிரும் இருக்காது, வெதுப்பாக இருக்கும். அது பிடிக்காது எங்களுக்கு. சில நேரம் வாந்தி பண்ணி போடுவோம். இன்றைக்கி இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நாங்கள் வாழணும் என்று அந்த விருப்பம் உள்ள எங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்டா குளிரும் இல்லை, அனலும் இல்லை, மயக்க நிலை, குற்றுயிராக. பைபிளில் ஒரு இது இருக்கிற சம்பவம், குற்றுயிராக, சாகவும் இல்லை, எழும்பி நடக்கவும் முடியாது. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். இன்றைக்கு என்னென்னா சபைக்கு வந்தால் இங்கே ஹலோ பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே ஆமென், ஆனால் வெளியில் போனோம்டா நாங்கள் வேறு மாதிரியாக. இன்றைக்கி தமிழில் இன்னும் ஒரு பழமொழி இருக்குது, கணேசன் இதார் ஜோகேஷ் பழமொழி சொல்ல சொல்ல சிரிச்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு. ஓகே, 2 தோணியில் நாங்கள் என்ன செய்யலாம், கால் வைக்க முடியாது. 2 தோணியில் கால் வச்சா என்ன நடக்கும்? டேஞ்சர். இன்றைக்கு நாங்கள் இந்த சென்டரில் இருக்கிறது வந்து பெரிய ஒரு ஆபத்து. அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, 2ல் ஒரு இடத்தை நாங்கள் சூஸ் பண்ணணும். இன்றைக்கு வந்து இதுதான் நாங்கள் ஆண்டவரோடு நடக்கிற. பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கை பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு குடிகாரன், ஒரு நல்லா தண்ணி அடிக்கிறவர், நல்லா ஒரு தண்ணி போடுற ஒரு ஆளை என்ன செய்கிறார், டக்குண்டு அவர் தண்ணி போட்டுக்கிட்டு இருந்த ஆள் அப்படியே இறந்து போயிட்டார். அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். இந்த இறந்த மனிதனுக்கு விருப்பம் இருக்குமா? இந்த இறந்த ஆளுக்கு ஒரு நாளும் விருப்பம் இருக்காது. என்ன இருக்காது? நான் அதை மணக்கணும், இந்த மதுபானத்தை நான் ருசி பார்க்கணும், இந்த மதுபானத்தை நான் விரும்புவேன், இந்த மதுபானம் எனக்கு வேணும் என்று செத்து போனால் கேட்குமா? கேட்காது. இதே மாதிரி தான் இன்றைக்கு என்னென்னா நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் மறிக்க வேண்டும், பாவத்துக்கு மறிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஜீவனுக்காக நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தேவன் செய்வார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம், நாங்கள் மறிக்க வேண்டும். எதற்காகண்டா நாங்கள் வாழுவதற்காக மறிக்க வேண்டும். இன்றைக்கு வெளியில் இருக்கிற மனிதர்கள் ஆவிக்குரிய மரணம் என்றா தேவனை அறியவில்லை, அவருடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது, அந்தகாரமான வாழ்க்கையாக இருக்கிறது, ஒரு விதமான மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அது ஓகே, பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்து இன்றைக்கு மாற்றம் இல்லாவிட்டால் தான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு சபைக்குள்ளே வந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இல்லாவிட்டால் என்ன வேஸ்ட்டு. இன்றைக்கு நீங்கள் சபைக்குள்ளே வர்றீங்கண்டா உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். எதுக்குள்ளே மாறி இருக்க வேண்டும்? நீங்கள் உங்களுடைய சரீரத்தை, பாவத்தை சிலுவையிலே நீங்கள் அறைந்து ஜீவனுக்காக நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ரைட். 2வது விஷயம், கிறிஸ்துவுடன் இணைக்கப்படுதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட நாங்கள் இணைக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 3வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் திரும்ப அதை சொல்லுகிறார். என்னண்டா, நாங்கள் வந்து அவர் சிலுவையின் மரணத்தை சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு பவுல் என்ன சொல்கிறாரா, நாங்கள் ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம்? நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பாவத்திற்காக நாங்கள் மரித்து நாங்கள் திரும்ப எழுப்பப்படுகிறோம். நீங்கள் எல்லாரும் இதில் இருக்கிற, நான் நினைக்கிறேன் ஒரு 3/4 பேர், அதாவது 70% நீங்கள் எல்லாருமே நீங்கள் பேப்டிசம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. எப்படி நீங்கள் தண்ணிக்குள்ளே நீங்கள் போகிற பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய பாவ வாழ்க்கை மரிக்கிறது, ஆனால் நீங்கள் திரும்ப எழுப்பப்படுகிறீர்கள்.
எழுப்பப்படுகிற பொழுது நீங்கள் ஜீவனோடு என்ன செய்யப்படுகிறீர்கள்? உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இங்கே நடக்கிறது. இயேசு சிலுவையில் என்ன செய்தார்னா, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில 3 விஷயம். ஒன்று நாங்கள் மறைக்க வேண்டும். எதற்கு? பாவத்துக்கு மறிக்க வேண்டும். நாங்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எதுக்கு? ஜீவனுக்கு, அதாவது நீதிக்கு நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க. தூங்குறாளுங்க, தூக்கம் வருதா? 2 கையை மேலே உயர்த்தியே இருக்கேன். ஓகே ஓகே, ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது தூங்கினாங்கன்னா கொஞ்சம் தட்டி விட்டு, இல்லை தண்ணி கிண்ணி ஏதாவது கொடுத்து எழுப்பி விட்டுருங்க. ஓகே, ரைட். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் மரிக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எப்படி? இந்த ஞானஸ்தானத்தை நிமித்தமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சப்ஜெக்ட் மூலமாக இந்த காரியத்தை செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர், இங்கே கவனிங்க, கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கொலோசியர் 3:1-3 வரையான வசனங்கள். கொலோசியர் 3:1-3 வரையான வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கொலோசியர் 3:3. ஓகே, நீங்கள் அப்படியே கேர் போட்டபடியே நிற்கிறீங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, 1 2 3 என்று சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓகே, 1 2 3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறை. ஆமென். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அவருக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ உயிர்ப்பிக்கப்படுறீங்க. மேலானவைகளை நீங்கள் பார்க்கணும். என்னது? மேலான விஷயங்கள். மேலான விஷயங்கள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற சொற்ப சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு, சின்ன சின்ன பாவங்களுக்காக பெரிய ஒரு எமௌண்ட்டை நாங்கள் இழக்கிற மாதிரி பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். எப்படி பிரயாணம்? ஒரு பஸ் ஒன்று போகிறது, எங்கே இருந்து அம்பாங்கிலேருந்து கேஎல்சிசிக்கு வருகிறது. எத்தனை பேர் அதில் ஏறுவார்கள், எங்கே இறங்குவார்கள் என்று உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏறுவார்கள், இறங்குவார்கள். இதே மாதிரி தான் நாங்கள் பிரயாணத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், யார் எப்போ மரிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகம், இந்த சரீரம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு கேரண்டி இல்லை. இந்த லைஃபுக்கு ஒரு கேரண்டி இல்லை. யாருக்கு எப்போ வேணாலும் என்னவும் நடக்கலாம். ஒருவேளை இந்த பூமி அதிர்ந்தால் ஒரு கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் ப்ரெஷர் கூட்டிட்டுண்டா, கொஞ்சம் ஆக்சிடென்ட், காடி ஓடும்போது கொஞ்சம் தூங்கிட்டேன், நிரந்தரம் இல்லை. அதனால் இதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நாங்கள் சாக போகிறோம் எங்களுக்கு தெரியாது. ஜோசியம் பாருங்கள், இந்த இதை கொண்டே அதை கொண்டே, நோ. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியமாக இங்கே கேளுங்க. ஒன்றை சொல்லுகிறேன், நாங்கள் மரித்த பிற்பாடு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், நான் பரலோகத்திலே நான் போவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நான் மரித்த பிற்பாடு நான் பரலோகத்துக்கு போவேன். 1 2. ஹல்லேலூயா. எனவே இதுதான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்குள்ளாக நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது நாங்கள் கிறிஸ்துவுடன் நாங்கள் இணைக்கப்படுகிறோம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஆதாம் இந்த உலகத்துக்குள்ளே பாவம், மரணம், சாபம், அதாவது பழைய உடன்படிக்கை, நியாய பிரமாணம், நித்திய மரணம், இவைகளை கொண்டு வந்தான். இவைகளை பாவ, சாபம், அநியாய, அக்கிரமம், கொலை, இவைகள் ஆதாம் ஊடாக வருகிறது. ஆனால் இயேசு ஊடாக என்ன வருகிறது என்றால், நீதி, ஜீவன், ஒளி, சுகவாழ்வு, புதிய உடன்படிக்கை, கிருபையும் சத்தியமும் இன்னுமாய்
அவர் நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த சரீரத்தோடு இருக்கிற வாழ்க்கை மறைத்து போய்விடும். ஆனால் இதற்கு பிற்பாடு எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, நல்ல அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் பரலோகம். ஆனால் இப்பொழுதே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். எப்படி? பரலோகத்துக்கு போவதற்கு நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? பயிற்சி எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாட்டுக்கு போவதற்கு முன்பதாக அந்த நாட்டை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த நாட்டில் இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு என்னென்று தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படி அதனுடைய சட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து அதை நீங்கள் செய்கிற பொழுது, நீங்கள் அந்த இடத்துல போகிற பொழுது அது எதுவாக இருக்கும்? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல தான் இன்றைக்கு நாங்கள் எப்படி தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்னா, நாங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறது. கிறிஸ்து எப்படி அவர் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் நிமித்தமாய் ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தாரோ, இதோட நின்று போகையில் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலோடு அதுக்கு பிற்பாடு அப்புறம் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்திலே, அவர் உன்னதங்களிலே இருக்கிறார். ஆனால் அவருடைய ஆவி எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அவர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எனவே இயேசு எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தாரோ, அதே போல நாங்கள் இயேசுவுக்குள்ளாக நாங்கள் வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம். எப்பொழுது? இந்த உலகத்தினுடைய முடிவு வருகிற பொழுது நாங்கள் இயேசுவோடு இருப்போம். அல்லாவிட்டால் நீங்கள் மரிக்கிற பொழுது நீங்கள் இயேசுவோடு நீங்கள் போவீங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு கை வைது புரியுது? ஆனால் புரியல. புரியுது? ஓகே, குட், ரைட். மூன்றாவது விஷயம், நாங்கள் வேகமாக போகும். நாங்கள் நீதிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் 12 14 வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது? நீதிக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி நாங்கள் ஒப்பு கொடுப்பது? எங்களுடைய சரீரத்தை தேவனுடைய ஆயுதங்களாக நாங்கள் உறுப்புகளை, எங்களுடைய உறுப்புகளை ஆயுதங்களாக, நீதியின் ஆயுதங்களாக நாங்கள் கொடுக்க வேண்டும். வாசிக்கிறீங்களா? வசனம் 12-14 மட்டும். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. 13 நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்படி இது சாத்தியமாகும்? பாவத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பாட்டு பாடினோம், சேற்றிலிருந்து எங்களை தூக்கி அவர் எடுத்தார். சேற்றில் இருந்து தூக்கின நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நல்லா சுத்தமாக இருக்கிறோமா? அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சேத்துல விளையாடிட்டு சேத்துக்களே கிடந்து நாங்கள் திரும்ப வாரமா? இது பாருங்க, கிருபைக்குள் உட்பட்டிருக்கிறீங்கடா, இயேசுவை நீங்கள் நம்புறீங்கடா, அவரை பிலீவ் பண்ணுறீங்கடா, அவரை உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்கடா, அவரை ஏற்றுக்கொள்றீங்கடா, நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. அதுதான் ஏன் அந்த அன்பு, அந்த அன்பு. இப்போ பவுல் சொல்லுகிறார் என்னண்டா, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை, உறுப்புகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடாமல், நீதியின், அதாவது நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். இப்போ இந்த கையாலே நீங்கள் சிகரெட் அடிக்கலாம், ஆனால் இந்த கையாலே சைமன் மாதிரி பேசும் விளையாடலாம். இந்த காலாலே நீங்கள் போய் மற்றவங்களுக்கு நன்மையும் செய்யலாம், ஆனால் இந்த காலாலே கொலை செய்கிறதுக்கும் போக முடியும். இந்த மைண்டால் மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லதும் செய்யலாம், ஆனால் இந்த மைண்டால் நீங்கள் கெட்டதும் நீங்கள் செய்ய முடியும். எப்பொழுது நீங்கள் பாவத்திலே நீங்கள் இருப்பீங்க, நிலைத்திருப்பீர்களானால் நோ சேஞ்ச், மாற்றம் இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி. ஆனால் கிருபைக்கு உட்பட்டிருந்தீங்கண்டா, நீங்கள் செய்ய மாட்டீங்க.
ஏண்டா இந்த சிலுவை மரணம், அந்த வெளிப்பாடு, இந்த உன்னதங்களை நீங்கள் ஆழமாக நீங்கள் அறிய 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 என்ன நடக்குதுண்டா, இயேசு எனக்காக இவ்வளவத்தை செய்தார். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டு கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு பெண் இயேசுவிடத்தில் வருகிறார். என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லெறிந்து கொல்லணும், கொலை செய்யப்பட வேணும். ஆனால் இயேசுவிடத்தில் வருகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களிடத்தில் பாவம் இல்லாதாக்கள் அது ஓகே, நீங்கள் கல்லெறிங்க. அவங்க ஒரு தினம் பெர்ஃபெக்ட் இல்லை, போயிட்டாங்க. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, நானும் உன்னை என்ன செய்வதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனிமே என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அந்த பெண்ணை திரும்ப இயேசு காணுகிற பொழுது எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு? நோ, இயேசுடைய பாதத்தில் வந்து விலை உயர்ந்த வெரி எக்ஸ்பென்சிவான அந்த பர்ஃப்யூம், அந்த தைலத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். அவள் செய்த பாவம், ஓ இவ்வளவு பரிசுத்தமான கடவுளுக்கு முன்பதாக நான் பாவம் செய்ய முடியாது, என்னால் முடியலை. எவ்வளவு ஹோலினஸ். ஆனால் அதை செய்கிறோம்டா அவரை நாங்கள் அவாய்ட் பண்ணுகிறோம். ஜீசஸ் நோ, நீங்கள் வேணாம் எங்களுக்கு, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, நாங்கள் ஏன் வேலையை பார்க்குறேன். ஆனால் இதுதான் மாற்றம் ஐயா. எது மாற்றம்? பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே. நான் அந்த பாட்டு பாடுகிற பொழுது என்ன செய்வார்கள்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கினேன். இது என்னண்டா, அன்றைக்கு சபை பின்னோக்கேன்னு என்று சொல்கிறவங்க பின்னோக்கி தான் பார்ப்பாங்க. பின்னோக்கே நான் அதே மாதிரி தான் பாடுற மாதிரி தான் நாங்கள் செய்வோம். பின்னோக்க மாட்டேன்னா முன்னுக்கே இருந்து சொல்லணும்னா பின்னோக்க மாட்டேன். ஓகே, இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது, யார் கூட பொய் சொல்லுகிறார்கள், கூட பொய் சொல்லுகிறவர்கள் யாருண்டா, கிறிஸ்தவர்கள். கை தட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம். இன்றைக்கு இயேசு அந்த பேதுருவை அவர் வந்து கேட்கிறார், பேதுரு எப்படி இருக்கிறீங்க, எத்தனை நாள், 40 நாளா? பேதுருலத்தில் வந்து ஹாய் பேதுரு, ஹவ் ஆர் யூ? பேதுருவால் ஆன்சர் வருதில்லை. ஓகே, எவ்வளவு அன்புள்ளவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். ஆனால் அவரை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்டா, சும்மா ஜூஸ் பண்ணுகிறோம், அவரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இங்கே பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், ஏனடா நீங்கள் உங்களுடைய சரீரங்களை நீங்கள் பாவத்துக்கு ஆயுதங்களாக நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க, தேவனுக்காக, ஆண்டவருக்காக. என்னுடைய சரீரத்தினால் என்ன செய்ய முடியும்? இங்கே சில வாலிபர்கள் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பயங்கரமான காரியங்களுக்குள்ளே, பாவத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் இதை உணர்கிறேன். ப்ளீஸ் வெளியில் வாங்க, கம் பேக். பயங்கரமான பாவம், துணிகரமான பாவத்தில் வாழ்கிறார். வெரி டேஞ்சர். வந்துடுங்க அந்த இடத்தை விட்டு. அந்த ஃபோனில் சில காரியங்களை நீங்கள் பார்க்குற விஷயங்கள், அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க. சிலரை நீங்கள் இச்சிக்கத்தக்கதாக, தூண்டத்தக்கதாக, இச்சைகளை தூண்டத்தக்கதான சில காரியங்களை, போட்டோஸ், வேறு ஏதாவது உங்களுடைய மெசேஜ், வந்துடுங்க திரும்பி. தேவனோடு விளையாடுகிற நேரம் அல்ல, நெருப்போடு விளையாடாதீங்க. எபிரேயருக்கு சொல்லுகிறார், நான் பட்சிக்கிற அக்கினி. வாவ், இது வந்து எப்ப சொல்றாருன்னா உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பட்சிக்கிற அக்கினி. உபாகமத்தில் சொல்லுகிறார், நான் பட்சிக்கிற அக்கினி. வாவ், நடுக்கம். பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் நடுக்கம். நோ, புதிய ஏற்பாட்டில் தேவன் பட்சிக்கிற அக்கினி. நேற்றும் இன்றும் forever. அவர் எப்பொழுதுமே, அவர் மாறாத தேவன். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என்னால் முடியல,
ஆனால் எனக்கு பாவத்திலேருந்து வந்துட்டேன், ஆனால் அந்த சுபாவம் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல கொடுக்குறேன். இன்றைக்கு பாவம் என்பது கொடூரமான ஒரு எஜமான், கொடுமையான ஒரு எஜமான் பாவம். இந்த சரீரம் ஒரு வேலைக்காரன் மாதிரி. இன்றைக்கி அதான் அவர் சொல்லுகிறார், 4வது சப்ஜெக்ட் நான் பேச வருகிறது. நீங்கள் இன்றைக்கு எதற்கு அடிமையாக இருக்கிறீங்க? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா, இல்லை விட நீதிக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? இந்த உடல் பாவம் ஆட்கொள்ள முடியும், பாவம் மேற்கொள்ள முடியும், பாவத்தை இந்த உடல் அக்செப்ட் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் நீதியையும் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். இங்க கவனிங்க ப்ளீஸ். நீதியையும் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும், இந்த பாடி. அதனால இன்றைக்கு போராட்டம், நான் பாவத்துக்கு பின்புக்கு போறதா, அந்த எஜமானுக்கு பின் நான் அடிமையாக இருப்பதா, இல்லாவிட்டால் தேவனுக்கு நான் அடிமையாக இருப்பதா? சாதனா இங்க பாருங்க, இங்க கவனிங்க. இன்றைக்கு தேவனுக்கு நாங்கள் அடிமையாக இருப்பதா, இல்லாவிட்டால் பாவத்துக்கு நாங்கள் அடிமையாக இருப்பதா? ஆனால் நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டுமானால் எப்படியும் வாழலாம். நீங்கள் பார்க்கலாம், 15வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். 15வது நான் நிறைவு செய்ய போகிறேன். 15வது வசனம், ரோமர் 6:15. இதனாலே என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலினால் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படிக்கு உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் உங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்குறீங்க, இல்லாவிட்ட தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்கு, அதாவது நீதிக்கு உங்களை நீங்கள் அடிமைகளாக நீங்கள் ஒப்புக் கொடுக்குறீங்களா? இது இன்றைக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைக்கு சூஸ் பண்ண வேண்டும். நாங்கள் நீதி செய்கிறதுக்கு இன்றைக்கு சபை என்பது இயேசுவுடைய இரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, இயேசுவினுடைய மரணத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த சபை, இன்றைக்கு நாங்கள் நீதிக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் எங்களை சொல்கிறது. பவுல் ஒரு முக்கியமான உண்மையை இங்கே தெரியப்படுத்துகிறார். என்னென்னா, ஒரு அடிமை இப்போ நாங்கள் முந்தி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். பாவம் ஒரு ஈஸி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. அதிலே உழன்று. ஆனால் நாங்கள் ரட்சிப்பின் பிற்பாடு நாங்கள் நீதிக்கு, ஒருத்தனுக்கு நாங்கள் ஏற்கனவே அடித்திருக்கலாம், ஆனால் அதே நபருக்கு முன்பதாக அவரை நாங்கள் வரவேற்று அவரை உபசரித்து அவருக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லுகிறது தான் இந்த நீதி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்திற்கான வழி எப்படி? நீங்கள் இந்த நீதிக்கு அடிமைகளாக இருக்கிற பொழுது நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள். உங்களுடைய பாவ அடிமைத்தன வாழ்க்கை மறைக்கப்படுகிறது, இல்லாமல் போகிறது. நீங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கை ஓடுகிறதை நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி வசனம் 23வது வசனம் சொல்லுகிறது. 23வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 6வது அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். ஆண்டவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது பாவத்துக்கு சம்பளம் இருக்கிறது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுதான் மரணம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பதாக இந்த பிரிஃபில் ஆளுங்களை சுட்டு பார்த்த கேங்ஸ்டர், பட்டயத்தை எடுக்கிறவர் பட்டயத்தாலே மடிவார்கள். நீங்கள் பாவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னும் உங்களுடைய பாவம் உங்களை கொள்ளும், அடிக்கும். எனவே அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேணும்டா, வெளியில் வரணும்டா, நீங்கள் உண்மையாக நீங்கள் இயேசுடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு, அந்த அன்பு அளவிட முடியாத அன்பு, அந்த அன்பு எந்த விதமான நிபந்தனையும் அற்ற அன்பு. அவ்விடத்தில் நாங்கள் வருகிற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். இறுதியாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின. கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது,
கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு நாங்கள் மரிக்கோமானால் அவரோடு நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எதற்கு? நீதிக்கு நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக தேவனங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே நாங்கள் இயேசுவோடு நாங்கள் பயணிக்கிற ஒரு நபராக இருக்கிற பொழுது நாங்கள் எந்த நேரமும் யோசிப்போம், நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா, நான் ஏதாவது காரியத்தை செய்கிறேன்னா, ஜீசஸ் எனக்கு சொல்லுங்கள், நான் ரோங்கான வேயில் போகிறேன்னா. இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிற பொழுது உங்களுக்கு பிசாசு வந்து உங்களை பாவத்துக்குள்ளே இன்னும் அதிகமான காரியங்களுக்குள்ளே கொண்டு போகும். எனவே கவனிங்க, நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு நான் நடக்கணும், உம்மோடு நான் வாழணும், உம்மோடு நான் பேசணும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கடா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த நேரத்தில், நான் எனக்கு இந்த வார்த்தை புரிந்தது, எனவே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். ஓகே, நீங்கள் ஒரு லீடர்ஸாக இருக்கலாம், ஆனால் சில நேரங்களிலே நாங்களும் தவறுகிறோம், நீங்களும் தவறுகிறீர்கள். ஆனால் நாங்கள் சரி செய்ய வேண்டும். சரி செய்கிற பொழுது தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்கள். நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம்.